ராமனை பணிகிறார்கள். இப்போ ராமன் இப்போ அவனுக்கு கேட்குற உரிமை வந்து விட்டது. ஏன் இவன் தலைவனிடம் தான் கேட்கிறான், ஒரு நாட்டினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றவரிடம் கேட்கிறான். என்ன கேட்டான்? நம்ம தேவியை சீரோடும் தா. இந்த குற்றம் சொல்லுகிறவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கவே மாட்டார்களா என்று நினைக்கிறேன். இதில் வர்ற வார்த்தைகள் பாருங்க, நம தேவியை, என் மனைவியை என்கிறான். மனைவி இல்லை என்று பின்னுக்கு பேசுகிற அவனுடைய கோப வார்த்தைகளை விளங்குகிறவர்கள் ஆரம்பத்திலே இவன் சொன்ன இந்த வார்த்தையை அவர்களுக்கு புரியவில்லையா? என்ன சொல்லுகிறான்? நம்ம என் மனைவியை கொடு, சீரோடுதா என்று அவன் கேட்கிறான். இதில் என்ன ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறது என்றால், சில நேரத்திலே நாம் ஒன்று நினைப்போம், வேறொன்று நடந்துவிடும். அப்போது இதில் இந்த காட்சியிலே நடக்கிற பிழை என்னவென்றால், இப்போ வீடனன் எல்லாம் முடிந்து விட்டது, அரசனாக முடியேற்று விட்டான். யாராக இருந்தாலும் ஒரு பெருஞ்செல்வம் பெறுகிற பொழுது மனம் தடுமாறுவது இயல்புதான். அது கூனிதான் சொன்னாள், யாருக்கென்றாலும் மனம் தடுமாறும் அருந்தவர்க்கேனும் பெறலரும் திரு பெற்றபின் சிந்தனை பிரிதாம் என்றான்.